ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தி மைக் மீடியா சேனல். இந்த உலகை சேர்ந்த மாநகரமான போர்த் நகரில் உள்ள ஒரு நாடக கம்பெனியில் நடிக்க தொடங்கியுள்ளாராம். 1990களில் தனது 16வது வயதில் முதல் தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் சிறிய கேரக்டர்களில் நடித்து வந்தாராம். தனது 19ஆம் வயதில் 10 Things I Hate About You என்ற திரைப்படம் மூலம் ஹாலிவுட் திரைகளில் அடியெடுத்து வைத்துள்ளாராம். சில காலம் கழித்து இவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அமெரிக்காவில் மிகப்பெரிய டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன் மிகப்பெரிய ஆடிஷன் வைக்கிறார். இதை கேட்டதும் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லோரும் வந்தாங்களாம். அங்கே ஹீத் லெட்ஜரும் வந்தாராம். ஆடிஷனுக்கு 2 கேரக்டர்கள் தேர்வு. கேரக்டருக்கு தானே செலக்ட் பண்ணிக்கணும் கேட்டதும், இல்ல உங்களை ஜோக்கர் கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிட்டாரு கிறிஸ்டோபர் நோலன் சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டாராம். இதை கேட்டதும் ஹீத் லெட்ஜருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இந்த வாய்ப்பை விட்டா நம்ம லைஃப்ல இதோட முடிஞ்சிரும் சொல்லிட்டு ஜோக்கர் கேரக்டருக்கான வழியை தர தன்னை மாற்றி கொண்டு வந்தாராம். அதற்கப்புறம் அவருக்கு கொடுத்த ஜோக்கர் ரோலை அழகா அற்புதமா பண்ணாராம். இந்த ரோலை நான் மட்டும்தான் பண்ணுவேன், வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பண்ணாராம். இதை பார்த்த கிறிஸ்டோபர் நோலன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னாராம். ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சு காமிச்சாராம் ஹீத் லெட்ஜர். அப்புறம் அவர் நடிச்ச தி டார்க் நைட் என்ற மூவி ரிலீஸ் ஆகி அமெரிக்கா மட்டுமல்லாம உலக அளவில் வெற்றி பெற்றது. 2005ஆம் ஆண்டு மீச்சல் வில்லியம்ஸ் நடிகை ஹீத் லெட்ஜர் திருமணம் செய்து கொண்டாராம். இவர்களுக்கு மட்டில்டா என்ற பெண் குழந்தையும் இருக்கின்றதாம். இவருடைய வாழ்க்கை இவர் நினைத்தபடி சந்தோஷமாக போய்கொண்டிருந்ததாம். ஆனால் அந்த சந்தோஷம் சில காலம் வரை நீடிக்கல. அவர் உடம்பில் சில பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கின. இவர் நடித்த ஜோக்கர் ரோலுக்கான கேரக்டர் இவர் மனதை விட்டு போகாம இவர் ஒரு மனநோயாளியாக மாற்ற தொடங்கியது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மேல் இவரால் தூங்க முடியாதான். அதற்கு பிறகு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட ஹீத் லெட்ஜர் அவங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா தூங்குவாராம். நார்மலா மனுஷங்க மாதிரி இருப்பாராம். அதற்கப்புறம் 2007 ஆஸ்கார் விருதையும் பெற்றுள்ளாராம். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த விருதுகளை வாங்கும்போது இவர் உயிருடன் இல்லை என்பதுதான். இவர் கடைசியா நடித்த படம் தி டார்க் நைட் என்ற திரைப்படம். இவர் சாகும்போது வயது 28. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை அழுத்தி விட்டு